என்னடா அவன் 10,500 எங்க அண்ணா 10,000 தான் கொடுத்துருக்கான். 500 எக்ஸ்ட்ரா ஆகுது, நீ போட்டுறியா? நான் அப்புறம் கொடுத்துறேன். ஏய், நானா பேங்கா வச்சு நடத்துறேன். எங்கிட்ட இருக்கதே 200 அவன் இல்லாத போனுக்கு அந்த ரேட்டு சொல்றான். முதல்ல அந்த ஃபோன் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஏற்கனவே 7-8 கடை ஏறி இறங்கியாச்சு. வெல்கம் சார். நோக்கியா 7500 டைமண்ட் கட் அது இருக்கா? இல்லை சார், நாங்கள் யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் டீல் பண்ணுறது கிடையாது. யூஸ்டுலாம் இல்லை, புதுசு தான் கேட்குறேன். அந்த மால் வரது இல்லையா சார்? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. எத்தனை கடை ஏறிங்கிறது? அப்படி என்னடா இருக்கு அந்த ஃபோனில்? வேற ஏதாவது பாடுறா. வேணா அதே ப்ரைஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோன் வந்திருக்கு, வேணா அது வேணா பாருங்கள். இது என்ன மாடல்? இது 5800. 5800வா? வேற எங்கே கிடைக்கும்? கிடைக்க சான்ஸ் இல்லை. வேணா ஆலூர்பேட்டில் நோக்கியா டைரக்ட் ஷோரூம் ஒன்று இருக்காங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலூர்பேட்டா? சரி போலாமா? டேய், என்னால் வர முடியாது, செம வெயில். ஆழ்வார்பேட்டு வரைக்கும் போகணும்டா. டேய் ஜூஸ் வாங்கி தரண்டா, வா. வளர்ற என்ன நீ சுறுசுறுப்பா இல்லாம, வா வா. டேய் ஜூஸ் கட்றா. தண்ணிக்கு சொல்லி வாடா, போன் வேணும் வாங்கி தரேன். டேய், தாகமா இருக்குடா, தண்ணி கூட குடிக்கலடா. இந்த ஃபோன் ஆகாம நம்ம 2 பேரும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கூடாது, வா. என்னத்துக்கு செத்திக்கிற? ஜூஸ் வாங்கி தருவல்ல? ஃபோன் வாங்கி தரேன், வாடா. தானே லாஸ்ட்டு கடை, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சார் நோக்கியா 7500 இருக்கா? இல்லை சார், அந்த மொபைல் வர்றதில்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேற எங்கே சார் கிடைக்கும்? டேய், இங்கே எத்தனை மொபைல் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று வாங்க. ஏன் இப்படி பண்ணுற? படுப்பேத்துறடா. எனக்கு அந்த மொபைல் அப்படி என்ன தான்டா இருக்குது? ஒரு நிமிஷம் சார். சார் உங்கள் மொபைல் கொடுங்க. 7500. ஏய், இந்த ஃபோன் தான்டா. இதுவா? இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா? நல்லா டைமண்ட் மாதிரி சூப்பராக இருக்குடா, அப்பா. சரி, இந்த ஃபோன் செகண்ட்ஸில் 1000 ரூபா வாங்கிக்கிறியா? எனக்கு யூஸ்டுலாம் வேணாம், புதுசு தான் வேணும். ரொம்ப நாளாக 7500 ஒன்று புதுசு நம்மகிட்ட இருந்தது சார். ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அதே மாதிரி ஃபோன் வேணும்னு கேட்டார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்க சார். ஹலோ, அவர் வந்துட்டாரா? ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். இருக்கு சொல்லுங்கள். வெல்கம் சார். இந்த ஃபோனு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கா? இருக்குது சார். வாங்கி 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஓ சார், இந்த ஃபோன் புதுசாக வாங்கினீங்க? ஆமாம். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 10,000. ஓ சார், இந்த விலைக்கு இப்போ அட்வான்ஸாக மொபைலில் வந்துச்சு சார் மார்க்கெட்டில். இதை போய் ஏன் சார் வாங்கினீங்க? இந்த ஃபோன் தான் வேணும்னு 3 மாதமாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்காங்க. முதல் ஸ்க்ராட்ச் கார்டு விட்டுங்க, டைம் ஆகுது. ஓகே சார். இதில் நார்மலாக பேசினாலே எப்படி 1.5 நாள் நிற்கும் சார்? 1.5 நாள் நிற்குமா? எஸ் சார். இமெயில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இருக்குது சார். அப்புறம் என்னடா, பேசாமல் இந்த மொபைல் எடுத்துக்கோடா. இல்லை வேற கலர் இருக்கா? இருக்குது சார், இன்றைக்கி பிளாக் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. நாளைக்கு வேணால் ரெடி பண்ணி தரேங்க சார். டேய், இதுவே நல்லா இருக்குடா, வாங்கிக்கோடா. என்ன ஓகே தானே? சரி ஓகே, பில் பண்ணுறேங்க. ஓகே சார். எங்கள் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20% தானே? இல்லை சார், இப்போ எதுவும் ஆஃபர் இல்லை சார். ஏங்க பண்ணலாங்க சார். சார், ஓனர்கிட்ட பேசிக்கலாமா? சரி. இல்லடா. சரிடா, நான் கிளம்புறேன். இருடா, பெரிய கவர் எடுத்துக்கூடாது, அதில் வச்சுக்கோ. இல்லை பரவாயில்ல, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போய்டும். சரி, ஏன் டல்லாக இருக்க? ஃபோன் பிடிக்கலையா? நல்ல ஃபோன்ரா. சரி, அப்படிலாம் இல்லைடா, டயர்டாக இருக்கு. ஆமாம், பின்ன 10 கடை ஏறினா டயர்டெல்லாம் பின்ன எப்படி இருக்கும்? சரி வரேன். வீட்டில் போனோன்னா ஃபோனை சார்ஜ் போட்டுரு, நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறா. கடைசியாக எங்கள் அண்ணன் மொபைல் வாங்குறதுக்காக காசு கொடுத்தான். நான் என்னோடய மொபைல் வாங்குறதுக்காக நிறைய கடைக்கு போனேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக செல்ஸுனுக்கு போனேன். சார் நோக்கியா 7500 இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் அந்த 7500 பாக்ஸ் அங்கே தான் சார் இருக்குது, கொஞ்சம் எடுங்க சார்.
இந்த ஃபோன் தான்டா. சார் யூ ஆர் லக்கி சார். ஒரு பீஸ் தான் இருக்குது, உங்களுக்காகவே இருந்திருக்கும் போல். இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஃபோன் எனக்கு கிடைச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். பொறுமை. வெல்கம். வெல்கம். ஏய் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. டேய் சும்மாரா. பேக் இருக்கா? ப்ளீஸ் கம். பேக்கப் பார். இது பேக் லேப்டாப் ப்ரொவிஷனோட வரும். ஏய் லேப்டாப் வச்சிடலாமாண்டா? அவன்கிட்ட லேப்டாப்பே இல்லைங்க, இது வேறு. டேய் சும்மாரா. எவ்வளோ காஸ்ட் இது? இது 4500. இது கம்மி ரேஞ்ச் இருக்கா? கம்மி ரேஞ்ச் இருக்குது. கம்மி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சொல்டா. அடையார் விஐபி ஷோரூமில் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் வரும். தீபக் பேக் வாங்க வந்தோம். டபுள் கம்பார்ட்மெண்ட். அதை போட்டு போடுறான். டேய் நல்லா இருக்குல்ல இது? இல்லை நீ ஃபஸ்ட்டு பேக்கை போட. பாருங்கள், போட்டு பாருங்கள். 2 கையில் போடு. அப்படியே ஒரு நடந்து காமிய. திரும்புடா. பேக் ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய பேக் காமிங்களா? அடுத்த சைஸ் இருக்கு. நிஜமாவா? எப்படா? டேய் இது சூப்பராக இருக்குடா. நெக்ஸ்ட் வீக் தானே வாங்குறேன்னு சொன்னேன். பாவி என்ன பைக்கு? திரும்புடா. என்னண்ணா பேக் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குண்ணா, கொஞ்சம் பெரிய சைஸ். வேறு ஏதாவது இவ்வளோ சைஸா? சைஸ் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது. இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ட்ராலி மாதிரி வந்த மாதிரி வரும். அண்ணா சும்மா இருந்தேன். இது ஓகேண்ணா. அதில் வாரெல்லாம் வச்சு தர மாட்டீங்களா நீங்கள்? அந்த மாதிரி வராது. அண்ணா இல்லை சரி வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் வா. ஏய் திலீப் புது பைக் வாங்கியிருக்கான்டா. நிஜமாவா? அடுத்த வாரம் தான் வாங்குறேன்னு சொன்னா? தெரியலடா, சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலையா? என்ன பைக் வாங்கியிருக்கான்? சொல்ல மாட்டான். ஒரு 15 மினிட்ஸில் வரானா. பேசாமல் அவன் காலனிக்கே வந்துருக்கலாம்டா. டின்னருக்கு எங்கே வெளில போகலான்னா அதான். சார் கேஷா கார்டா சார் பேமெண்ட்? கேஷ். கார்டுலாம் வாங்கிட்டு இருக்கேன். மச்சான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு போன பார்த்தியா? இல்லையே. டேய் வால் தான்டா. ஏய், டேய் சத்தியமா சொல்றேன்டா, வால் தான்டா. சரி வில்ல எனக்கு கத்து. எங்கடா? டேய் இப்படி தான்டா போனா. மச்சான் நான் கன்ஃபார்மா தெரியாது, வால் தான். இந்த பக்கத்துல தான் போயிருப்பா. எனக்கு தெரியலையடா. யோசனை பண்ணி நிக்கிறதுக்கு டைம் கிடையாது, நீ சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம் வா. अरे अनु, मैं तो अपना मोबाइल ही भूल गई। कहाँ? वही दुकान पर। आप तो हमेशा भूल जाती हो। चलो ले लेंगे। டேய் அறிவு இல்லை உனக்கு? டேய் நான் என்னடா பண்ணேன்? சே மானமே போயிடுச்சு. அப்படா. டேய் யாருடா தெரியும் அவங்க திரும்பி வருவாங்கன்னு? அவ பாத்துக்க மாட்டா ஒண்ணும் இல்ல. நீ என்ன சடனா நின்ன? நீ நின்ன நான் நின்னடா. போடா. சரி வா, இந்த மிஸ் ஆகுதா? நிதிச்சு போ, வரேன் போ. சே டேய் எங்கடா போனீங்க? அப்போ இந்த சைடு போறா? ஏதோ ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. என்னை வச்சு ட்ரையல் எடுத்துக்கிறல. வால் தான் கரெக்டாக சொன்னல, அதுக்கு நீ தான் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் அவள் இந்த வழியாக தான் வந்தாகணும். வா நான் அப்படி போய் வா. எது சொன்னாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. வாடா. டேய் அதை ஏன்டா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க? அங்கே தான் வெய்யன், எவனும் தூக்கிட்டு போயிட மாட்டான். வை மச்சான் உன் வாள். மச்சான் வாடா 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 வாடா. எதுக்கு? அவங்க அம்மா கூட போறா, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்டியாடா? என்னால முடியல மச்சான். என்ன ஏன்டா அடிச்ச? இந்த குத்துறா. இந்த பைக்கா வாங்கினேன். சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்குடா. எவ்வளோ ஆச்சு? ஆன் ரோட் 1,10,000 மச்சான். பா செம்ம பைக்குடா. சரி இந்த பைக் தானே நான் வாங்குவேன், ஆனால் பிளாக் கலர் வாங்குவேன்டா. டேய் ரெட்டு தானே சூப்பராக இருக்கு. சரி எல்லாம் ஓகே, டேங்க் மட்டும் சின்னதாகுது. டேய் நீ உட்காந்தா அப்படி தான்டா இருக்கும். என் அடுத்த பைக் இதுதான், ஆனால் இந்த கலர் இல்லைடா, பிளாக் தான். பா என்னடா மறந்த? மொபைல் ஃபோன்மா. டேய் உனக்கு இதே பழக்கமா போச்சு, இறங்கி போய் எடுத்துக்கோ. ஷூவெல்லாம் கழட்டுமா, போமா. உனக்காக நடந்து நடந்து என் காலு தேஞ்சு போச்சுடா. மா என்னடா? இதான் என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருமா, உனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இந்த நினைப்பு வேற இருக்கா அவனுக்கு?
இந்த காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சுக்கோ, நீ தான் அவளுக்கு காலமுக்கணும். எனக்கெல்லாம் நல்ல பொண்ணாதான் வரும். போமா ஃபோன் எடுத்துட்டு வா. பார்த்துடலாம்.